வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். முதல்ல பார்க்கறது சந்திர அனுலோமா, அதுக்கப்புறம் சந்திர வேதனா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சந்திரனா இதுலயே நம்மள இடநாசி வடநாசி இருக்கும் இல்லையா? இது இட நாசி, இது பிங்கள நாசி அப்படின்னு சொல்லுவோம். இடநாசி இடது பக்கத்துல இருக்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குளுமை தரக்கூடியது. வலது நாசி சொல்றது சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட அந்த சூட்டை கொடுக்கறது. இப்ப நம்ம பண்ண போறது சந்திர அனுலோமா. அப்ப நம்மளோட இடது நாசி வழியா மட்டும்தான் நம்ம மூச்சை எடுத்துட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்க போறோம். இந்த பிராணாயாமம் செய்யறதுக்கு நீங்க இந்த மாதிரி உட்கார்றது, எந்த பொசிஷன் வேணாலும் உட்காந்துக்கலாம். பத்மாசனால உட்கார்ந்துருக்கேன். இப்போ இடது கை மட்டுமே நம்ம சின்முத்திரால வைக்க போறோம். ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் நுனியும் சேர்த்து அப்படியே திருப்பி நம்ம மடி மேல வைக்க போறோம். இப்போ சந்திர அனுலோமா அப்படிங்கிறதுனால சந்திரன்கிறது இடது நாசி வழியா மட்டுமே மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட போறோம். இப்போ அதுல இந்த ஒரு விரல் மட்டும் வலது கையில ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி வச்சு நம்ம வலது நாசியை மூடிட்டு கண்களை மூடிக்கலாம். இடது நாசி வழியா மட்டுமே மூச்சு இழுக்கணும். இடது நாசி வழியா மூச்சு விட்டுலாம். மூச்சு இழுக்கிறதோட மூச்சு விடுறது அப்படியே லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 5 முறை இல்லைன்னா 6 முறை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். கண்களை மூடிட்டு நம்மள மூச்சு மேலேயே நல்லா கவனமா இருக்கணும். வலது நாசியை வலது ஆள்காட்டி விரலை வச்சு மூடிடணும். தளர்த்திக்கலாம். இதுல வலது நாசியை மட்டும் அப்படியே மூடிட்டே வச்சுக்கணும். அது எடுக்கவே கூடாது. இடது நாசியை மட்டும் மூச்சு இழுத்து மூச்சு அப்படியே வெளியில விட்டுட்டோம். இது சந்திர அனுலோமா. இப்போ சந்திர பேதனா நம்ம எப்படி பண்றதுன்னு அப்படின்னு பார்ப்போம். அதுல என்னன்னா இதுலயுமே இடது நாசி வழியா தான் மூச்சு இழுக்க போறோம். ஆனா வலது நாசி வழியா மூச்சை நம்ம விட்டுருவோம். இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இடது கையை சின்முத்திரா வச்சு நம்ம வச்சிருவோம். இப்போ இதுல வலது கையில நம்ம என்ன பண்றோம்னா ஆள்காட்டி விரலையும் நடுவரலையுமே மட்டும் மடக்கிட்டு இப்போ இந்த கட்டை விரலை வச்சு வலது நாசியை மூடிடுறோம். கண்களை மூடிக்கலாம். முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். இடது நாசி வழியா மூச்சு இழுத்து இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுறோம். மறுபடியும் இடது நாசி வழியா மட்டும்தான் மூச்சு இழுக்கணும். மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சு விட்டுடலாம். மறுபடியும் இதை மூடிட்டு மூச்சை இடது நாசி வழியா இழுக்க போறோம். இது இப்போ அப்படியே ஒரு தொடர்ந்து 2-3 முறையும் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம்.
இதுல வந்து மூச்சு இழுக்கிறது மட்டும் இடது நாசி வழியா மட்டும் தான் பண்ணணும். மூச்சு விடுறது வந்து வலது நாசை விட்டுக்கலாம். அடுத்த செகண்ட் டைம் பண்ணும்போது மறுபடியும் இடது நாசி வழியா மட்டும் தான் மூச்சு இழுக்கணும். அதனால தான் வந்து இது சந்திர பேதனா அப்படின்னு சொல்றோம். இந்த மூச்சு பயிற்சியை மூச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்களிலே, அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்குறோம். இந்த டென்சஸ், இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம நிகழ்காலத்துல எப்படி கொடுத்துட்டு இருக்கு, இறந்த காலத்துல எப்படி கொடுத்துட்டு இருக்கு, அண்ட் எதிர்காலத்துல எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்கு, அந்த டென்சஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸோடையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸோடய கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த டென்சஸ் காலங்கள் அப்படின்னு வரும்போது ஸோ எங்க மாதிரி அப்படிலாம் கொடுக்கலாங்கிறது தான். ஒரு இன்ட்ரோகேட்டிவ், அதாவது ஒரு அஃபர்மேஷன்ல வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா பேசுறது அதுதான். பண்ணிட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன், இல்லை பண்ணல, போகல அப்படிங்கிறது. அதே ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியா கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு பதில்களா கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இன்ட்ரோகேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு பதிலாக நம்ம கொடுக்கறது தான். ஸோ ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். என்னதான் ரூல் நீங்கள் பேஸ்ட் நமக்கு கொடுத்தாலுமே ஆக்ஷன் என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன ரூல், என்ன ஆக்ஷன், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ், ஸோ ரூல் வந்து V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே எடுக்கும்போது நம்ம வேர்ப் ஃபார்மில் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுக்கிறோம். ஸோ இங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஈட், சாப்பிடு. அடுத்தது 8, சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஈட்டன், சாப்பிட்டான். ஸோ ஈட், ஏட், ஈட்டன் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கோம். இதுக்கு சப்ஜெக்ட் ஐ, we, you, he, she, they, it. இதுதான் சப்ஜெக்ட். ஸோ ரூல் வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல எப்படி ரூல் எழுதலாம்னு பார்க்கலாம். will or shall followed by subject. Perfect வந்து have, then V3. V3 வந்து past participle which indicates the question mark. So இதுதான் ரூல் இல்லையா? ஸோ அப்போ ரூல் ரெடி, verb form ரெடி, சப்ஜெக்ட் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், will she have eaten? Will she have eaten the dinner? The dinner இரவு உணவு இல்லையா? ஸோ by then. ஸோ will she have eaten the dinner by then அப்படின்னு எடுக்கும்போது இதை எப்படி சொல்றாங்கன்னா அப்போ அவள் இரவு உணவை சாப்பிட்டிருப்பாளா? ஸோ பை தென் அப்படிங்கும் போது அப்போதைக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவ வந்து என்ன பண்ணியிருப்பா, இரவு உணவை சாப்பிட்டு இருப்பாளா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது குவெஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் எழுதணும் போது
she will have eaten the dinner. ஸோ eaten the dinnerனா அவள் இரவு உணவு என்ன பண்ணியிருப்பா, சாப்பிட்ருப்பா. இதே நெகட்டிவ்ல எழுதுறீங்க நம்ம she will not have eaten the dinner. அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டா, இரவு உணவை சாப்பிட்ருக்க மாட்டா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது ஒரு கேள்விக்கு 2 விதமான பதில். ஒரு இன்ட்ரோகேட்டிவ்க்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும், நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி பேசல அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆக்ஷன், இந்த சாப்பிடு, சாப்பிட்டேன், சாப்பிட்டான் அப்படிங்கிறத ஈட்டுன்னு என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை காட்டும் இல்லையா. ஸோ அப்போ அப்ஸ் அண்ட் டவுன் காட்டும் போது அவள் சாப்பிட்டாலா இல்லையா அப்போ அப்படிங்கிறது, சாப்பிட்டுட்டா இல்லை சாப்பிடல அப்படிங்கிற அஃபர்மேட்டிவ்ஸை பிரித்து கொடுக்குறது தான். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தாலுமே ஆக்ஷன்ஸ் வெக்காபுலரிஸ் நிறையா கற்றுக்கோங்க. ஸோ அதை எடுக்கும் போது சென்டென்ஸ் ஃப்ரேமிங் இன்னும் ஈஸியாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஒரு 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். தூங்கும் போது எல்லாருக்குமே கனவு வரும், கரெக்டா? ஆனா அந்த கனவு காலைல இருந்துச்சதும் ஞாபகம் இருக்கா? இருக்கிறது இல்ல. அதனாலேயே இந்த கனவு நம்ம கண்டாலும் அது வேஸ்ட் தான்ப்பா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏதோ ஒரு சிலது மட்டும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்துருந்துச்சுன்னா அந்த கனவுகள் நம்மளுடைய ஞாபகத்துல நிலைச்சு நிற்கும் அப்படின்றதுதான் உண்மை. எப்படி இருக்கும்போது கெட்ட கனவு நல்ல கனவு இது ரெண்டையுமே பிரிப்போம். இந்த கெட்ட கனவுலாம் நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடா படுத்து தூங்கும் போது தான் வருது அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல தூங்கும் போது கெட்ட கனவுனா அப்ப ரைட் சைட்ல தூங்கும் போது நல்ல கனவுலாம் வருதான். என்னன்னா நம்ம லெஃப்ட் சைட்ல தூங்கும் போது அன்சேஃபா நம்மளுடைய பாடி ஃபீல் பண்ணுது, நம்மளுடைய பிரெயினும் அதே சிக்னலை தான் நம்ம பாடிக்கு பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரைட் சைடா தூங்கும் போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா ஃபீல் ஆகுதான். அதனாலேயே நிறைய பேர் ரைட் சைடை மட்டுமே ப்ரிஃபர் பண்றாங்க. அது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்காங்க. நம்ம ஹியூமன்ஸோடைய விரல்ல இருக்குல்ல, இதுல ஏதாவது நம்ம தொடரோன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டே ஓரளவுக்கு நம்மளால அதை ஜட்ஜ் பண்ண முடியும். இப்படி நம்ம பண்றதன் மூலியமா, அதை தடவி பார்க்கறதன் மூலியமா அது என்ன பொருள், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஆஹா இந்த பொருள் இதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுதுல. அப்படி நம்ம தொட்டே கண்டுபிடிக்கிற லெவல்ல இருக்கக்கூடிய சைஸ் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 13 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய விரலால டச் பண்ணி அது என்ன பொருள்ன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி உங்களுக்கு ஒரு வேலை புரியலன்னா நம்மளுடைய பூமி சைஸுக்கு நம்மளுடைய ஃபிங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க தொட்டு பார்த்தே வீடு எது, மரம் எது, கார் எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயின் சிக்னல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லா சிக்னல்ஸுமே ஞாபகம் வச்சுக்குது. கண்ணு தெரியாத ஒரு டாகுக்கு கேட் வழிகாட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? 2012 அப்படி பிளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாகை வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு நடக்கும், எங்கேயாவது போய் முட்டிக்கும், இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. இதனாலேயே வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அந்த டைமில் ஏதோ ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டு அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி அது ஏன் விட்டுட்டு வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் அந்த கேட்டு அழகாக அந்த டாகுக்கு இருக்கக்கூடிய பிளைண்ட்னஸை சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாகோடைய விஷனாகவே மாறிடுச்சான். எப்படின்னா அந்த கேட்டோடைய பாவை வச்சு அந்த டாக் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாகவே அது லெஃப்ட் ரைட்டுன்னு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிது. இது ரொம்ப ரேராக நடந்திருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறது அண்ட் சவுண்டு இது எல்லாத்தையும் வச்சு அந்த டாக் எங்கேயுமே முட்டாமல் அழகாக பார்த்துக்குச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு வெளியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அந்த ஓனர்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்கில் விடும்போது கூட பார்க்லேயும் ரொம்ப ஈஸியாகவே அந்த கேட் அந்த டாகை கைட் பண்ணியிருக்கு. அதனால் கேட்டை விட டாக் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்துக்கணும். புர்ஜ் கலிஃபாவாக இருக்கட்டும், ஈஃபில் டவராக இருக்கட்டும், எந்த உச்சியில் வேணாலும் போய் அந்த எறும்பை தூக்கி போடுங்களேன், அந்த எறும்பு ஃப்ளோட் ஆகி அப்படியே மெதுவாக இறங்குமே தவிர்த்து இறக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் வெலாசிட்டி அந்த ஆண்ட்ஸுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால்
நீங்கள் எந்த ஒசரத்துலேருந்து தூக்கி போட்டாலும் வாய்ப்பே கிடையாது. அது கீழே விழுந்து அது இறக்கிறதுக்கான சான்ஸ், ஃப்ராக்சர்ஸ்ன்னு எதுவுமே நடக்காது. ரொம்ப அழகாக ஃப்ளோட் ஆகி ஜாலியாக வந்து இறங்கிடும். ஈவன் பூனைக்குமே அது இருக்குது, பட் ரொம்ப ஒசரத்துலேருந்துலாம் போட்டால் பூனையால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் எறும்பு அப்படி கிடையாது. சில டைம் நம்மளுடைய மனசு நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணும். அப்படி 1984 ஒரு உமனோடைய மண்டையில் சின்னதாக ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, உனக்கு பிரைன் டியூமர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. யாரா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனால் இதை பெருசாக அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் ரிப்பீட் ஆனது இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உடனே இவங்க டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கேட்குதுன்னு சொன்ன அந்த டாக்டர் சிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மையாலுமே அவங்களுடைய பிரெயினில் ஒரு பிரைன் டியூமர் இருந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படிப்பா இது பாசிபிள்? ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் நடக்கும், மறைமுகமாக நமக்கு கூட நடந்திருக்கும். ஆனால் நம்ம தான் அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். இப்போதானே ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கண்டுபிடிச்சாங்க. பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம கொண்டு போய் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சா பால் கெட்டு போகாது. அதுவும் ஒரு 2-3 நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் காய்ச்சாத பால், காய்ச்சின பால், தயிர், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கக்கூடிய இந்த பால்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிருக்கலாம், ரைட்டு. ஆனால் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால்லாம் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் பானையில் ஊற்றி வச்சு தண்ணி அடியில் வச்சுருப்பாங்க. இதனால் அது கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு லைவ் ஃப்ராக் இருக்குல்ல, தவக்கலை, இதை அந்த மில்க் பக்கெட்டில் போட்டுருவாங்களாம். அப்படி போடுறது மூலியமா இந்த பால் கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே இந்த தவக்கலை அதுக்குள்ளே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பால் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த பால் எடுத்து ஊற்றிப்பாங்க. ஆனால் அந்த தவக்கலை உள்ளே இருக்குமா. கேட்கவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.